நடந்தாய் வாழி காவேரி. ஆடிப்பெருக்கு பற்றிய ஒரு செய்தி. புராணம் சொல்லும் கதை. ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். இதனை 18ஆம் பெருக்கு என்றும் கூறுவார்கள். நதியை பெண்ணாக வணங்கும் நாள். அந்த வகையில் வரும் ஞாயிறு, அதாவது 3/8/2025 அன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. புராணங்களில் கூறப்படும் ஆடி 18 என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருட்சேத்திர போரின் இறுதி நாளான 18வது நாளை குறிக்கிறது. புராண கதை. குருட்சேத்திர போரின் முதல் நாள் பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்பட்டும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதம் அடைந்தது. உத்தரனும் ஸ்வேதனும் சல்லியனாலும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர். பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படு தோல்வி அடைந்ததை சரிகட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர். ஆனால் கௌரவர் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது. பீஷ்மரை கொல்ல சிகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார். கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்துக்கு அனுப்பினர். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டியின் பின் இருந்து அர்ஜுனன் தனது அம்பு மழையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்து எடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான். இப்படி தொடர்ந்து 15 நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர். 16ஆம் நாள் போரில் கௌரவர்களின் தலைமை படைத்தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டான். கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார். கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படைகளை கொன்றான். அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான். கர்ணன் தர்மரையும் சகாதேவனையும் போரில் வென்றாலும் தன் தாய் குந்திக்கு வழங்கிய வரத்தின்படி கொல்லாமல் விட்டுவிட்டான். ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகளை தனது கூரிய அம்புகளால் கொன்று பின் அர்ஜுனனை கொல்ல அம்புமழை பொழிந்து கடுமையாக போரிட்டான். ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபாணத்தை ஏவினான். அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார். அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது. அதனால் கர்ணன் ஏவிய நாகபாணம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலை கவசத்தை தாக்கியதால் அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது. கிருஷ்ணன் போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். குருட்சேத்திர போரின் இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது. கர்ணன் தேரை சகதியில் இருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணனின் மீது அம்புகள் ஏவச் செய்ய சொன்னார். இந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்கள் தானமாக பெற்றுக்கொண்டபடியால் தெய்வீக கவசம் இல்லாத கர்ணனின் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூரிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன. அதனால் கர்ணன் போரில் மடிந்தான். அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள்தான் 18ஆம் போர் என்று அழைக்கப்படும் ஆடி 18ஆம் நாள் ஆகும். இதுவே ஆடிப்பெருக்கு பற்றிய ஒரு செய்தி. நடந்தாய் வாழி காவேரி.